வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் மறுபடியும் சாண்ட்ரா வார்த்தையை விட்டுருக்கிறாங்க. செருப்பால் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை. எக்ஸாக்டாக அந்த வார்த்தை இல்லைனாலும் நடந்த சம்பவத்தை விவரிக்கும் போது உங்களுக்கே அது புரிய வரும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், சாண்ட்ரா வெர்சஸ் விக்கல்ஸ் இந்த பஞ்சாயத்து நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளோ சீக்கிரமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, இவங்க குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க சாண்ட்ரா. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் விக்கல்ஸ் எப்பவுமே ப்ளே அப்படின்னு பண்ணுவார்ல. காலையிலேயே வாங்க எல்லாரும் ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறார். அது அவர் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறாரு. எனக்கு என் கண்ணில் எந்த வகையிலுமே அது என்டர்டெயின்மெண்ட்டாக தெரில. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறார் ஒரு கான்செப்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள அப்படின்லாம் பாட்டு வரும்ல, அதில் ஏதோ பாட்டு பாடினதாகவும் பிரஜன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ப்ளேக்கு வரல, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டதாகவும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே புருஷ லட்சணம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் விக்ரம் சொல்லியிருக்கிறாரு. அதை பிரஜன் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாண்ட்ரா கிட்ட இவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கடுப்பாகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி திவ்யா ஒரு உரசல் போயிட்டு இருந்ததில்ல, ஆல்ரெடி அதை நம்ம பார்த்தோம். அமித் கூட உட்காந்துட்டு பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க, சாண்ட்ரா பிரஜன் ஓகே. ஆனால் திவ்யா தான் கொஞ்சம் ஓவராக ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அந்த மேடம் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்க, அவங்க சொல்கிறதான் கேட்கணுன்றாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நைட்டே பேசியிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் கூட உட்காந்து திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க, பார்வதி அதிகம் பேச விட வேணாம். ஏன்னா நேற்று விஜேஎஸ்எம் கொளுத்தி போட்டிருந்தார்ல, இங்கே அவர் 3 பேரையும் தான் பிரிக்க பார்த்தாரு. இதில் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி ஏற்றி விடுற மாதிரி அதை இங்கே கன்வே பண்ணுறாங்க. பார்வதி அதிகம் பேச விடாதீங்க, இது தேவையான பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட்டோ அதோட பேச்சை நிப்பாட்டி கட் பண்ணுறங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்வதியை கூப்பிட்டு அவர் மண்டையை கழுவிட்டு இருந்தார். இங்கே பாரு 1000 தான் இருந்தாலும் நீ பாரு அப்படின்ட்டு இருக்காரு. வேற என்னப்பா, 1000 தான் இருந்தாலும் நீ பாரா, என்னவோ இவங்க ஒன்றாவே வந்த மாதிரி. இவங்க 2 பேருக்கு தானே ஆவாமல் இருந்துச்சு. வக்ரம் அப்படின்லாம் பேரை வச்சாங்க அவங்க, பானப்பத்திர ஓனாண்டி அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி முட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே பாரு, ஓகே ஓகே, நான் அவமானப்படுத்திட்டாங்க, நான் போய் தூக்கில் தொங்குறேன் அப்படின்லாம் கூட அவர் பேசியிருந்தார். ஸோ அப்படி தான் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ பார்வதிக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு சாண்ட்ரா திவ்யாவை பார்த்த பிறகு. இப்போ பார்வதி கிட்ட சொல்லிருக்காரு, இங்கே பாருமா, எங்கள் கேங்கு உங்கள் கேங்குன்றீங்களா, எங்கள் கேங் ஒரு டுபாகோர் கேங்குமா, நாங்கள் ஒரு வேட்டு, எங்கள் கேங்குக்குள்ளே ஒன்றுமே நடக்காது, எல்லாமே சப்பைங்க. இங்கே நாங்கள் எதுவுமே பெருசாலாம் பிளான்லாம் பண்ண மாட்டோம். சுபிக்ஷா என்கிட்ட ஏதாவது ப்ளே பற்றி ஐடியா கேட்பா, அந்த ஐடியா கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன ஐடியா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காருன்னா, அந்த கியூசி டாஸ்கில் அங்கே கியூசியாக இருந்த ஒரு ஆணை கரெக்ட் பண்ணுறதுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்த பொண்ணை மாமான்னு கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு புடவையை கட்டி கூப்பிட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அப்படின்னு விட்டவர் இவர். இதுதான் ப்ளே அப்படின்னவர். சுபிக்ஷாவோட பேர் அதோட நாசமாக்கிட்டான். இதை இன்னும் தெரியாமல் அந்த பொண்ணு இவங்கிட்ட போயிட்டு, இந்த விக்கல்ஸ் கிட்ட, இந்த மொக்க பிளேடு கிட்ட போயிட்டு ஐடியாலாம் கேட்குறாங்களாம். அதை இவர் சொல்கிறார். ஆக்சுவலி காலைல போட்ட அந்த ஸ்கிட்டுடைய ஒரு சின்ன போர்ஷன் பார்த்தேன். அதில் சுபிக்ஷா சபரியை வச்சு தான் ஒரு மொக்கையை போட்டிருந்தாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐடியா ஏதாவது கேட்பாங்க, நான் கொடுப்பேங்க, அவங்க பீட் பாக்ஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அவ்வளோதாங்க. மற்றபடி நாங்கள் எதுவும் பெருசாலாம் பண்ணுறது இல்லைங்க. இந்த பக்கம் தாங்க நீங்கள் தாங்க பண்ணுறீங்க. அதுவும் பாருங்கள், இப்போ நீங்கள் இருக்கீங்களே, உங்களில் டெஃபினட்டாக உங்கள் 3 பேருக்குள்ளே முட்டும். சாண்ட்ரா திவ்யா பிரஜன், சாண்ட்ரா பிரஜன் ஒன்றா வச்சுப்போம். இப்போ திவ்யா பார்வதி உங்களுக்குள்ளே கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆச்சுன்னா முதல்ல அதுலேருந்து ஃபயர் பண்ணப்பட போகிற ஆள், வெளியே தூக்கி போட போகிற ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட தான் இல்லை. வைல்டு கார்டாக அவங்க வந்தாங்க, பார்வதியை நம்புறதை விட திவ்யா சாண்ட்ரா பிரஜனை நம்புவாங்க, சாண்ட்ரா பிரஜனும் பார்வதியை நம்புறதை விட திவ்யாவை தான் நம்புவாங்க அதிகபட்சம். ஸோ அதனால் முதல் ஆளாக உன்னை தான் தூக்கி போடுவாங்கம்மா, பார்த்துக்க, தப்பாச்சுன்னா நீ வெளியே போக வேண்டி வந்துடும். அப்படி வெளியே போக வேண்டி வந்துச்சுன்னா பார்த்துக்க, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கிற அப்படின்லாம் சொல்ல, அவங்களும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு வகையில் மண்டையை கழுவிட்டாருங்க லைட்டாக. அது உண்மையும் கூட. நேற்றுலேருந்தே அவங்க சென்ஸ் பண்ணியிருப்பாங்க, விஜே சொன்னதுலேருந்து. இப்போ திவ்யா சாண்ட்ரா பிரிகிறாங்களோ இல்லையோ, பார்வதி நிச்சயமாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆவாங்க. ஏன்னா இவங்க தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா சாண்ட்ரா பிரஜன் 3 பேர் தனியாக பேசுகிறாங்க. பார்வதி தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி ஏற்கனவே அமித் கிட்ட நைட்டு புலம்புனாங்க. காலைல பார்த்தா இவர் பேச்சை கேட்குறாங்கல்ல, இல்லைன்னா அந்த பேச்சை கேட்க மாட்டாங்க. இது ஒன்றும் விக்கல்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கேட்கல, விக்கல்ஸை பற்றி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஆனாலும் அவங்க அதை கேட்குறாங்க. இப்படி இவங்க கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா, இப்போ ஆல்ரெடி இந்த ப்ளேவை பற்றி இந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி தான் அவன் ப்ளே ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான் காலைல அப்படின்னு சொன்னார்ல பிரஜன்.
அங்கே பாத்ரூம் ஏரியாவில் சொல்ல அதை கேட்டுட்டு வந்தவங்க, குளிச்சுட்டு வந்தவங்க வெளியே வரும்போது இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்வதி. அப்போ வந்து என்ன காலைல ஏதோ ப்ளே ஒன்று போச்சாமே அப்படின்போது ஆமாம் ஆமாம் இதோ இவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் விக்ரமும் சுபிக்ஷாவும் நிற்கிறாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது சுபிக்ஷா எப்போ பாரு இந்த மொக்க பிளேடோடவே சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அசிஸ்டன்ட் மாதிரி. அதனால தான் அவங்க கேமே வந்து ஃபேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெளியே வந்தால் தானே தெரியும் கேம். வேணாவோட இருக்கும்போதும் சரி ஓகேப்பா கொஞ்சம் புதுசாக பொண்ணாக இருக்கிறாங்க சுபிக்ஷா அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்போ பாரு சும்மா அவர் பின்னாடியே நின்று இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த பக்கம் வம்பு கேங்கில் யாராவது பேசினா அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம் சபரியும் இவங்களும் வந்து அந்த பிரஜன் வந்து எஃப்ஜே ஃபேமிலியை பற்றி பேசும்போது அன்றைக்கி நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு இவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. 2 பேருமே அதை பற்றி கேட்கவே இல்லை. ஏன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்கன்னு. ஆனால் கேட்டது திவ்யா மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ சுபிக்ஷா ஃபேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. நாமினேட் பண்ணது கரெக்டாக பண்ணுறாங்க, இங்கே ஃபேட் ஆகுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க தள்ளி. இந்த இடத்துல பஞ்சாயத்து என்னன்னா சாண்ட்ரா வந்தவங்க கேட்க பார்வதி வந்து இதோ இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல சாண்ட்ராக்கு பிரஜன் சொன்னதுன்னு மைண்டில் இருக்குது. உடனே அங்கே சொல்கிறாங்க நான் வந்து குளிக்க போயிருந்தேன், நான் வந்து செருப்பு ஃபஸ்ட்டு குளிக்க போயிருந்தேன்னு வராங்க. அப்புறம் போகும்போது நான் செருப்பு கழுவிட்டு இருந்தேன், அந்த ப்ளே போகும்போது நான் செருப்பை கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை அழுத்தி சொல்லிட்டு அவங்கள கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பார்வதிக்கும் புரியுது. பார்வதி தான் அந்த பக்கம் பார்க்குறாங்க விக்ரம நக்கலா. ஸோ அந்த நக்கல்ஸ் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் புரிஞ்சிருக்கும், சுபிக்ஷாக்கும் புரிஞ்சிருக்கும். செருப்பு கழுவுறன்னா என்ன, செருப்பால் அடிப்பண்டா அப்படின்னு சொல்கிறது தான் அது. அப்படி இன்னொரு வருஷம் தான் அவங்க சொல்கிறாங்க. சாண்ட்ரா நீ இன்னும் மாறவே இல்லையாம்மா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சாண்ட்ரா தான் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே. அந்த பக்கம் தான் அடி விழுன்னு பார்த்தா திவ்யாவை அடிச்சாரு, பிரஜனை அடிச்சாரு. பிரஜன் வந்து ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இந்த குத்தி ஏற்றிடுவேன் அதெல்லாம் சொன்னார், அதெல்லாம் தப்பு, காலி பண்ணுறேன், கண்டமாக்கிடுவேன் இதெல்லாம் சொன்னார், தப்பு, அதை அடித்தார். ஆனால் சாண்ட்ராவை அடிக்காமல் விட்டார், எல்லா கேஸையும் திவ்யா மேலே எழுதிட்டாரு. ஸோ இவங்க திரும்ப வார்த்தையை விடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே போல தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதனால தான் அவங்க நாமினேட் பண்ணும்போது மார்க் பண்ணுறாரு, மார்க் இங்கே திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் உண்மையாகவே அப்படி புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் போயிருந்தாருன்னா அதுவும் தப்பு இல்லை, அது விக்ரம். அப்போ விக்ரம் இத்தனை நாளாக பிளேன் பண்ணுறதெல்லாம் இந்த வன்மத்தை கொட்டுறதை தான் பிளேன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பார்வதி தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சாண்ட்ரா அந்த விஷயத்துக்கும் வந்திருக்கிறாங்க. இவர் வந்து மார்க்கிங் அதாவது பிளே என்டர்டைன்மெண்ட்டு அப்படிங்கிற போர்வையில் பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணிட்டு இருக்காருன்னு. நமக்கு ஒரு இடத்துலையும் அது என்டர்டைன்மெண்ட்டாக தெரில. ஆனால் என்டர்டைன்மெண்ட்டுன்னு எப்போ வாயை திறந்தாலும் திறமையை காட்ட வந்திருக்கிறேன், என்டர்டைன் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே வீக் டேஸ் ஃபுல்லாக இதை சொல்கிறான், இதில் கூச்சமே இல்லாமல் வீக்கெண்ட்லேயும் சொல்கிறா. அப்படி நீ என்டர்டைன் பண்ணியிருந்தா மக்கள் தான் உனக்கு கை தட்டியிருப்பாங்களே, விக்ரம் ஹெவியாக வந்திருக்குமே. இப்போ சாண்ட்ரா திவ்யா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற கட்டுப்பில் கை தட்டுறது வேற. இப்போ கானா வினோத்து கை தட்டுறாங்கல்ல, 1-2 காமெடி பண்ணுறாருல, அந்த மாதிரி ஒரு காமெடி ஒரு வாரம் எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? 24/7 என்டர்டைன்மெண்ட் தரமான்னு பேசுகிற ஒரு ஆள் எவ்வளோ பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட் சரிங்க ஒரு 10 பண்ணி அதில் 4ஆவது ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்க, அது ஒரு மாதம் வந்து 4 ஒர்க் அவுட் ஆயிருந்தா பெருசாக ரீல்ஸாக ஷேர் பண்ணப்பட்டிருக்கும், அதை பார்த்துருப்போம்ல. அது எதுவுமே இல்லையே. அவங்க சேனல்லையாவது போட்டிருப்பாங்கல்ல, எடுத்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்கல்ல. வெளியே இருக்கிற தம்பிகள் அவங்களுக்கும் கண்டென்ட் கொடுக்கலையே. இவர் பண்ணுறதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வன்மமாக குத்துறதான். வக்ரம்னு சொல்ல முடியாது, வன்ம குடோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். அந்த லாஸ்ட் வீக் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பேய் வீடு, எல்லாரும் நிறைய பேய்கள் இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள அன்புங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு கனியக்கா போனாங்கன்றதெல்லாம் அது என்ன பிளேவா, அது என்டர்டைன்மெண்ட் ஆகுது? எனக்கு இந்த சம்பவத்தில் பார்வதி கிட்ட இவர் மாட்டினதை விட இங்கே இவங்க 2 பேர்கிட்ட சிக்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இவங்க மேலே கேஸ் வரும். சாண்ட்ரா திவ்யா மேலே எக்ஸ்ட்ரா அடிச்சாங்கன்னா சாண்ட்ரா மேலே பர்டிகுலராக கேஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.